பவித்ரா கெஸ் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. 18 ஹார்ஸ், அஸ்திரம், டீன்ஸ் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் சண்டை பயிற்சியாளர் மான்ஸ்டர் முகேஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் உங்களோட ஜர்னி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, முகேஷ்ல இருந்து மான்ஸ்டர் முகேஷா மாறின அந்த தருணம் பத்தி சொல்லுங்க. அதாவது நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது மான்ஸ்டர் முகேஷ்னு இல்லை, வெறும் முகேஷ் தான் இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் த டைரக்டர் மலையாளத்தில் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மாஸ்டர் உங்கள் பேர் முன்னாடி எதுவும் பெருசாக சவுண்ட் இல்லை, ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்னா இப்போ கனல் கண்ணன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது மாதிரி இருக்கு, வெறும் முகேஷ்னு இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டாக பெருசாக இல்லை மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி ஃபீல் இல்லை. ஸோ எதா பண்ண சார்? நான் சொன்னேன் சார் அதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டு, இப்போ அதெல்லாம் வேண்டாம் சார், நம்ம அப்படியே போயிடுவோம்னா, இல்லை மாஸ்டர் நான் உங்களுக்கு ஒன்று போஸ்ட் வைக்கிறேன், அவர் போஸ்ட் பண்ணும்போது ஒன்று வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி நானுமே சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் அந்த படம் போஸ்டர் வரும்போது மான்ஸ்டர் முகேஷ்னு போட்டிருந்தார். எனக்கே பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது, என்னடா இது மான்ஸ்டர் முகேஷ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் நான் கேட்டேன், ஏன் சார் எவ்வளோ பேர் இருக்குது, நீங்கள் ஏன் மான்ஸ்டர் முகேஷ்னு வச்சிங்கன்னா, இல்லை மாஸ்டர் நான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம படம் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் மாதிரி ஒரு விஷயம் கேட்டோம், நம்ம இதை பண்ண எவ்வளோ ஆகும், எவ்வளோ மேன் பவர் ஆகும்னு சொல்லி கேட்டோம். நீங்கள் வந்து இல்லை நம்ம தனியாகவே பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் வச்சு நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு வந்தீங்க, ஒரு ½ அன் ஹவரில் அந்த ரோப் ஷாட்டை முடிச்சு கொடுத்துட்டீங்க. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நீங்கள் வந்து மாஸ்டர் கிடையாது மான்ஸ்டர்னு சொல்லி. அது அப்படியே மைண்டில் இருந்தது. ஸோ அது பண்ணும்போது அப்படியே நான் வந்து சரி உங்கள் பேர் மான்ஸ்டர் முகேஷ் அப்படின்னு சொல்லி வச்சிடலான்ட்டு வச்சேன். அதுவும் நல்லா சிங்க் ஆகுதுல. எம் அதுதான் எனக்கு அதான் டவுட்டு. சரி எவ்வளோ பேர் இருக்குது, எம்மில் மாஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்குது, அவரே மான்ஸ்டர்னு வரணும்னா. அப்புறம் எனக்கு இது உடன்பாடு இல்லை. சரி ஓகே, நம்ம இன்னும் பெருசாக நம்ம இன்னும் சினிமாவில் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பேர் வரும்போது ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போதே இப்படி பேர் வேணுமா அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி அப்புறம் நான் வந்து பார்த்திபன் சாருக்கு டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணேன், பார்த்திபன் சார் கூட. அந்த படத்தில் வெறும் முகேஷ் மட்டும் போட்டால் போதும் சொல்லி முகேஷ் பண்ணேன். பட் ஆனால் நிறைய பேர் பார்த்து கேட்குறவங்க வந்து நீங்கள் பண்ணீங்களா மாஸ்டர், அதில் உங்கள் பேரே வரலையே நான். ஓ அப்போ மான்ஸ்டர் முகேஷ்னு பேர் வந்தால் தான் தெரியுது நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே ஆஸ் யூஷுவல் அப்படியே பண்ணலான்ட்டு வர படங்கள்லாம் மான்ஸ்டர் முகேஷ்னு. இப்படிதான் மான்ஸ்டர் முகேஷோட கதை. மான்ஸ்டர் முகேஷ் அவர்கள் எப்படி வந்து ஸ்டண்ட்குள்ள உள்ள என்ட்ரி கொடுத்தாரு, எப்படி அந்த ஆசை வந்துச்சு? ஆக்சுவலா என்னன்னா, நான் அப்பா வந்து இதுல ஃபைட்டரா இருந்தாரு. அப்பா வந்து ஒரு 30 இயர்ஸாக இதில் ஒரு ஃபைட்டராக ஒரு மிகப்பெரிய அனுபவம், நிறைய படங்கள் ஒரு 250-300 ஃபிலிம்ஸ் மேலே தமிழில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு வாட்டி என்னை வந்து இந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா சினிமாவில் எப்பவுமே அப்படின்னா அவங்களோட வாரிசு கார்டு எடுக்கலாம். இப்போ இதில் டான்ஸஸ் யூனியனில் இருக்குது, எல்லாரோட யூனியன்லையும் இருக்கும் வாரிசு கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ அப்படி ஒரு கார்டு வரும்போது எங்கள் ஃபாதர் என்ன பண்ணார், எனக்கு நான் வெளியில் யாரையாவது சேர்த்துடலான் இருக்கேன், ஏதாவது திறமைசாலியாக வெளியில் யாரையா பார்த்து சேர்த்துடலான் இருக்கேன். ஏன்னா நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன். நீ உன்னோட ஸ்டடீஸை பாரு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு வந்து ஒரு ஆசை, சரி அப்பா கார்டை நம்ம எடுத்து சும்மா வச்சுக்கலாம், நம்ம இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான் நான் வந்து அப்போ டென்டல் பண்ணிட்டு இருந்தேன் சவிதாவில். ஸோ அப்புறம் சும்மா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி கார்டு சும்மா வாங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரே ஒரு நாள் ஷூட் மட்டும் போய் பார்க்கலாம், அப்படி தான் சின்னதாக ஆசை உருவாச்சு. ஒரே ஒரு நாள் ஷூட் பண்ண போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோன்னா அந்த கட்டு, ஒன் மூர் ஆக்ஷன், அந்த சவுண்டு, அந்த ஒரு ஆறாவே அது ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருந்தது. ஒரு நம்ம படத்தில் பார்க்குறதுக்கும் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மெனக்கடல் இருக்கா இந்த சீன்ஸுக்கெல்லாம் முன்னாடி அப்படின்னு சொல்லி அது மேலே அந்த லவ் வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப கேட்டால் விட மாட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டு இதில் வந்துட்டேன். அப்படிதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இது மேலே ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய ஃபைட்டர்ஸாக நிறைய பண்ணி, டூப் ஆர்டிஸ்டாக பண்ணி, அசிஸ்டண்ட்டாக பண்ணி, அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபைனலாக இப்போ நம்ம டர்ன் அப்படின்னு சொல்லி மாஸ்டரா இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஜர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து டூப் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல ஃபைட்டரா ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷூட் எப்பவுமே ஒரு டூப்பா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம போய் டூப் பண்ணும்போது அவர் அங்க ரிஸ்கான விஷயத்த பண்ண முடியாம தான் நம்ம பண்றோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுவே போய் அப்படி போய் நம்ம ரிஸ்க்ல போய் ஒரு புதுசாக நியூ காமர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரிஸ்க்ல போய் தள்ள மாட்டாங்க யாரும். ஸோ அப்போ வந்து ஸ்டெப்பா ஒரு ஃபைட்டரா, அதாவது ஒரு கடைசி ஃபைட்டரா அப்படிதான் ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் ஷூட் அப்படிதான் அமையும். ஒரு கடைசி ஃபைட்டரா நம்மள போடுவாங்க, எல்லாரும் அடிவாங்க, நம்ம குரூப்ல டூப் மாதிரி ஓரமா நின்றுட்டு இருப்போம். அந்த படத்துல நம்ம தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர், அந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு அனுபவம் கிடைக்கட்டும்னு சொல்லி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணி படிப்படியா நம்ம ஒர்க்கை நோட்டீஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் ஓகே இவன் பண்றான்ப்பா, நல்லா பண்றான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும்போது அப்புறம் நம்ம டூப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம டூப் பண்ணும்போது அவர் ரிஸ்க் பண்ண கூட நம்ம பண்றோம், நமக்கு பண்ணி ஏதாவது ரிஸ்க் அடிப்பட்டு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது நம்ம ஷூட்டே நின்று போயிடும்.
அன்னைக்கு ரொம்ப இன்னொரு டூப்பை கூப்பிடணும், இது எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர். ஸோ அதனால ஒரு ப்ராப்பராக வெல் ட்ரெயின்டுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஒர்க்கே பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்டரா பண்ண மூவி எது? ஃபர்ஸ்ட் ஃபைட்டராக பண்ணது வந்து குட்டின்னு சொல்லி ஒரு படம் தனுஷ் சார் பண்ணது. அது வந்து எப்போனா நான் வந்து அப்போ ஸ்டண்ட் யூனியன் மெம்பர் கார்டு எடுக்கல. பட் அப்போ வந்து அந்த ரன்னிங் ரேஸ் சீன் ஒன்று இருந்தது. அப்போ வந்து எல்லாமே ரன்னிங் ரேஸ் பண்ணுற மாதிரி ஆள் வேணும், ஃபைட்டர்ஸாக பெருசாக வேணாம், ஒரு நார்மல் பீப்புள் ரன்னர் மாதிரி வேணும் அப்படின்னும் போது அதில் எங்கள் அப்பா வந்து அசோசியேட், அந்த தளபதி தினேஷ் மாஸ்டர் அவருக்கு அசோசியேட்டாக எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ சரி ஓகே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு நான் போய் ஷூட்டிங் பார்க்குற ஒரு இது. அங்கே போய் ரன்னிங் ரேஸில் ஒரு 5 பேரில் நான் ஒரு ஆள். அப்போ நான் நான் மெம்பர், ஸ்டண்ட் யூனியன் மெம்பர் ஆகலை, பட் நான் மெம்பராக போய் ஒர்க் பண்ணும்போது அப்போ அந்த ரன்னிங் ரேஸ் சீனெல்லாம் எடுக்கும்போது தனுஷ் சார் அடிக்கிறது, தனுஷ் சார் எகிரி விழுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஆர்ட்டாக சூப்பராக இருந்தது. அது அந்த ஒரு இதில் பண்ணும்போது தான் சரி ஓகே அப்போ நம்மளும் ஃபைட்டர் ஆகலான்னு அங்கே ஆரம்பித்த ஸ்பார்க் தான் அது. அங்கேருந்து தொடர்ந்து வந்தது தான் சோ அந்த ஆர்ட் பார்த்தோன்னே நீங்க ஆர்ட் வரையலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க. ஷூர் எஸ் ஆஃப் கோர்ஸ். நைஸ். சோ குட்டி வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி as a fighter. ஃபைட்டரா இருந்தபோது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு படம்னா எந்த படம் சொல்வீங்க நீங்க? ரொம்ப சேலஞ்சிங்காக ஆக்சுவலாக எப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சேலஞ்ச் தான். இப்போ எல்லாமே ஈஸின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நாளைக்கு எங்கே ஒர்க் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த நாளைக்கு எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், எந்த ஃபைட்டருக்குமே தெரியாது. மாஸ்டர் தெரியும், அவர் ஆல்ரெடி போய் லொக்கேஷன் பார்த்துருப்பாரு, இதெல்லாம் தெரியும். ஒரு ஃபைட்டராக ஒர்க் பண்ணும்போது நாளைக்கு எங்கே போய் இப்போ ஒரு செட்டு வேறு மாதிரி திடீர்னு ஒரு அவுட்டோர் செட்டாக இருக்கலாம், இன்டோர் செட்டாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஷூட்டிங் சொல்லும்போது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை போய் பார்க்கும்போது அந்த செட்டு அடாப்ட் ஆகிறதுக்கே நமக்கு ஒரு ஆஃப் டே ஆகிடும். ஸோ அங்கே பண்ணும்போது நமக்கு எல்லாமே இதுதான் சேலஞ்ச் தான். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு கிளாஸ் பிரேக்கிங் இருக்கும், அங்கே கிளாஸ் பிரேக்கிங் வந்து நார்மலாக வைக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை ஷார்ப்பாக இருக்கும். அங்கே நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது தான். அங்கே போய் நம்ம பார்த்து அது எல்லாமே ஒரு நாளும் ஒரு ஷாட்டும் சேலஞ்சிங் தான் எல்லாமே. ஸோ ஃபைட்டரா வந்து ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா டூப் ஆர்டிஸ்டா இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா மெயின் ஆக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கிரீன்ல பாக்குறோம், அவங்களுக்கு டூப்பா நீங்க வந்து அவங்கள மாதிரியே ஒரு மேனரிசம்ல வேற ஃபைட் பண்ணணும். ஸோ அப்படி எப்படி ஆரம்பிச்சீங்க? எந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டூப் ஆர்டிஸ்டா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டூப் போட்டது வந்து நம்ம எலின்னு சொல்லி வடிவேல் சார் படத்துக்கு. அந்த படத்தில் வந்து நம்ம வில்லன் வந்து இந்த கஜினி படத்தில் வந்த வில்லன் அவர் சிங் ஒருத்தர் சார், அவருக்கு டூப் தான் ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். ஆக்சுவலாக அப்போ அதான் டூப் நாலேஜே கிடையாது. டூப்னா எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், கேமராவில் எப்படி ஃபேஸை நம்ம மறைக்கணும், ஓவர்லேப் பண்ணி நம்ம பண்ணணும், இதெல்லாம் அந்த நாலேஜே கிடையாது. நம்ம டூப்னா நம்ம இந்த கேரக்டர் பண்ணுறோம் விழுறோம் அப்படியே நம்ம ஓப்பனாக விழுறது. டூப் விழும்போது கையை மறைக்கணும், இந்த கேமரா ஃபேவர் இல்லாமல் ஆப்போசிட்டாக ஓவர்லேப் பண்ணணும், இதெல்லாம் தெரியவே தெரியாது. அங்கே நான் பண்ணும்போது தான் கற்றுக்குறேன். அப்போ சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அவர் தான் எனக்கு சொல்கிறார், இந்த மாதிரி வந்து டூப்னா இப்படி போகணும், கையை இப்படி வச்சுக்கணும், இப்படி விழும்போது ஃபேஸை கவர் பண்ணணும், அவர் நடக்கும்போது அவர் மாதிரியே நடக்கணும், அவர் நடக்கிறத பாரு, அவர் என்னென்ன பண்ணுவார் பாரு. இதெல்லாம் வந்து அப்சர்ப்ஷன். அங்கே போயிட்டு ஒரு ஹாஃப் டே அவர் பார்த்து அவர் என்னென்ன பண்ணுறாரு, எப்படி நடக்கிறாரு, என்ன ஸ்டைலில் நிற்கிறாரு, கையை வைக்கும் போது லெஃப்ட்ல நிறைய யூஸ் பண்ணுறாரா, ரைட்டு நிறைய யூஸ் பண்ணுறாரா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட்டில் நிறைய பஞ்சஸோ, லெஃப்ட் லெக் அவருக்கு நல்லா வருது, ரைட் லெக் நல்லா வராது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினா தான், ஒரு மானிட்டர் பண்ணாதான் நம்மளால அவருக்கு கோரியோகிராஃபி பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அவருக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம மெனக்கிடுறது. அப்படி பண்ணது தான் ஃபர்ஸ்ட் போடுறது எலி. அதே மாதிரி நேர்கொண்ட பார்வை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மூவி. அதுல வந்து நம்மளோட தல அஜித் சாருக்கு வேற டூப்பா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமா, ஆக்சுவலா அஜித் சாருக்கு ஒரு 3-4 படம் டூப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன படங்கள் சார்? நேர்கொண்ட பார்வை, விஸ்வாசம். ஆனா என்னன்னா இப்ப டூப்னா பழைய மாதிரி வந்து அவங்களுக்கு பதில் நம்ம பண்றோம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் அவங்களே நிறைய லேர்ன் பண்றாங்க. இப்போ அஜித் சாருக்கு டூப் பண்றேன்னா அவர் பண்ணாத நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. சப்போஸ் சம் சேஃப்டி, இப்போ சப்போஸ் அவர் சின்ன ஷாட்டுக்கு அவர் யூஸ் பண்ண முடியாது, அவர் ஒரு கேரவன் போயிடுவார், இல்லை எங்கேயோ போயிடுவார், அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு லெக் ஷாட்டு, இந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம வந்து டூப் இப்போலாம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போலாம் அவங்களே நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதை பார்த்தே புதுசாக வர ஃபைட்டர்ஸ்லாம் கற்றுக்குறாங்க, அந்தளவுக்கு பண்ணுறாங்க. விஜய் சார் ஆகட்டும், விஜய் சார்லாம் ஒரு வாட்டி பார்த்தாருன்னா ஃபுல் ஷாட்டு எவ்வளோ லென்த்து பிட்டாக இருந்தாலும் அடிப்பார். ஃபுல்லாக ஒரு 30 ஸ்ட்ரோக்ஸ் போட்டால் கூட ஒரே டைமில் கண்ணிமைக்கு நொடியில் வரைக்கும் அடிப்பார். அந்த மாதிரி அவ்வளோ டேலண்ட். அவரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு லெசன் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அதனால் அவங்களாம் தேர் வெரி டேலண்டட். இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்க அந்த ஒர்க் பண்ணதால் தான் இங்கே இருக்காங்க இல்லை. ஸோ அதனால் நம்ம பிளெயினாக வந்து நாங்கள் டூப் போட்டேன், அவரோட ரிஸ்கில் நான் தான் பண்ணேன்
அப்படி சொல்றது வந்து அது பொய். ஓகே, அஜித் சாரோட பேசுனீங்களா? கான்வர்சேஷன்லாம் என்ன வெரி குட் மாதிரி ஹியூமன் பீயிங் அவரு. அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் பார்க்கவே முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியில. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு லைட் மேன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஹாய் சொல்லி எப்படி அவர் லேட் ஆச்சுன்னா அவர் வந்து இப்போ நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கம்போசிஷன் பண்ணிருக்கும்போது ஐயோ சாரி முகேஷ் எப்போ வந்தீங்க, சாரி லேட் ஆகிடுச்சு, ஒரு ½ hour லேட்டு, சாரி தப்பாக நினச்சிக்கிறது அவர் வந்து சொல்லுவார். சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக வாங்க சார் அப்படி நாங்கள் சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு ஹம்பிள், அவர் அவ்வளோ ஹம்பிள். அந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டுனா அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு சூப்பரான விஷயம் மாஸ்டர். குட்டியில தான் நீங்க வந்து உங்களோட ஜேர்னியை வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் தொடரி மூவி திருப்பி வந்து தனுஷ் அவர்களோட திருப்பி வந்து நீங்க பேர் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த டைம் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா நடந்திருக்காமே, என்ன சேலஞ்சிங் விஷயம் நடந்துச்சு? ஆமா, ஆக்சுவலா அது ஒரு 5 கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த 5 கேரக்டர்ஸ்ல வந்து நானுமே ஒரு கேரக்டர். அதுல ஆர்டிஸ்டா பண்ணுங்க பிரபு சோலமன் சார் வந்து டைரக்டர். அதுல ஒரு ட்ரெயின் மேல ஒரு சேஸோட ஃபைட் ஒன்று நடக்கும். எங்களுக்கு பார்க்கும் போதே ஆமா அது ஓடும்போது ஆக்சுவலா ரியல் ட்ரெயின். அது ஆக்சுவலா ரேணிகுண்டான்னு சொல்லி அங்க ஒரு இடத்துல மேல வந்து கரண்ட் இல்லாத ஒரு ட்ரெயின் அங்கே மட்டும் தான் ஓடுது. ஷூட்னா மேலே ட்ரெயினில் ஓடுற ஷாட்னா அங்கே தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ணுவோம். அங்கே வந்து லைவ் ட்ரெயினில் லைவாக ஓட விட்டு ட்ரெயினில் ஓடுற ஷாட் ஈவன் தனுஷ் சாரும் அப்படி ஓடி எங்கள் கூட சேர்ந்து ரிஸ்க் எல்லாம் பண்ணார் அந்த இதில். அப்போ அங்கே வந்து ஒரு ஃபால், தனுஷ் சார் அடிச்சோன்னா கீழே ட்ரெயின்லேருந்து மேலே கீழே ஃபால் ஆகணும். அப்போ அது பண்ணும்போது ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் ஓடுது, ட்ரெட்மில் மாதிரி ஓடுது. என்னோட டார்கெட் வந்து குதிக்கிற டார்கெட் வந்து அந்த சைடு இருக்குது. நான் ஓடிட்டே இருக்கேன், அந்த டார்கெட் என்னால் ரீச் பண்ணவே முடியல. திருப்பி பின்னாடி ஆமாம் பின்னாடி போகுது, என்ன பின்னாடி தள்ளுது. நான் தப்பி தவறி ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, நம்ம ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல குதிச்சிட்டோன்னா அங்கே இன்ஜின் எல்லாம் கீழே எல்லாமே நம்ம விழுந்தாலே பொழைப்பமான ஒரு சந்தேகம் தான். அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஸோ அப்போ வந்து அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நானே கட்ட சொல்லிட்டேன். அப்படி வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. நானே வந்து கட் என்னால் முடியல, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கீழே இறங்கி இந்த மாதிரி அவங்க பொசிஷன் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து எல்லாமே அலைன் பண்ணி நான் அப்புறமா ஃப்ரண்ட்டில் நின்று என்னோட டார்கெட் வந்து பின்னாடி இருக்குது. இப்போ ஆக்ஷன் சொல்லும்போது ட்ரெயின் பின்னாடி வரும்போது நான் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வந்து அப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து அங்கேருந்து டைவ் பண்ணி ஒரு ஜல்லியில் விழுந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் ட்ராக்ல போய் விழணும். இதை வந்து ஒரு பையன் ப்ரொடக்ஷன் பையன் கையில் டீ எல்லாம் எடுத்துகிட்டு வரான். அவன் பார்த்து பயந்து டம்மால்னு போட்டு ஓடி வந்து ஆனால் என்னன்னா ஆச்சு நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்னை எழுப்பி ஒவ்வொன்று அழுகுறான். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும். எப்போ தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், இந்த ஒர்க்கு இவ்வளோ பேரை பாதிக்குது, இவ்வளோ கஷ்டப்படுத்தி இவ்வளோ பேரை பாதிக்கிற மாதிரி நம்ம வந்து மற்றவங்கள ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சினிமாவை வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஃபைட்டை முன்னேற்றி வாழ வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அது வேல்யூ. அதுக்கு முன்னாடி வேல்யூ நம்ம காசு தராங்க விழுறோம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அந்த வேல்யூ நான் ரெக்கக்னைஸ் பண்ணது அந்த ஒரு தருணம் தான். அது வந்து அந்த ஷாட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பிரபு சோலமன் சார் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை வந்து மேலே கை வச்சு ஜபம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ரிஸ்க் ஷாட் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணி அதுவே எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ நம்ம அவ்வளோ பெரிய ஷாட் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க கையெல்லாம் கொடுத்து நிறைய பேர் யூனியனில் நிறைய பேர் என்னை திட்டினாங்க. ஏன் நீ வந்து பிஸியாக ஒர்க் பண்ணுற, எல்லா ஹீரோக்கும் டூ போடுற, அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க் பண்ணுற, இது வந்து பண்ணாத, இனிமேல் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா லைஃப் ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு அதுக்கப்புறம் அகைன் பேக் டு ஃபார்ம். அப்படி நைஸ். அந்த சீக்வென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரபு சோலமன் அவர்கள் என்ன சொன்னாரு, தனுஷ் என்ன சொன்னாரு? இல்லை எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க, கை கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பர். ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி வந்து கட்டு சொல்லிட்டு கீழே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து குதிக்கிறீங்க பாருங்க, ரொம்ப கிளவரான ஃபைட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்போவே சொன்னாங்க. ஆமாம் ரொம்ப கிளவரான. ஏன்னா மற்ற ஃபைட்டர்னா நம்ம குதிச்சிடலாம், கட்டு வேஸ்ட்டாக கூட ஷார்ட் வேஸ்ட்டாக கூட குதிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் கட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப போய் பண்ணீங்க, அதுதான் உங்களை பாராட்டணும்னு சொல்லி அப்போ ரொம்ப என்கரேஜ் பண்ணார் பிரபு சோலமன் சார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோஸ், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் ஹீரோஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சைட் பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து டாப் ஹீரோஸ் லைக் மம்முட்டி, மோகன்லால் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா. அதாவது ஆக்சுவலா மம்முட்டி சாருக்கு வந்து ஒரு 5 இயர்ஸாக தொடர்ந்து எல்லா படங்களும் நான் தான் டூப். நான் ஏதாவது வேறு ஏதாவது ஷூட்டில் இருந்தால் கூட அவரோட மேனேஜர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணுவாங்க, முகேஷ் எங்கே இருக்கீங்க, இது மாதிரி இங்கே வரணும், எர்ணாகுளம் வரணும், திருச்சூர் வரணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுவாங்க. அங்கேருந்து டேரெக்டாக அங்கே போய் முடிச்சு திரும்ப எங்கே ஷூட்டில் இருந்து வந்தோன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி நடக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட் மம்முட்டி அண்ட் மோகன்லால் மலையாளத்தில். அவங்க படம்னா நான் மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். ஏன்னா அவங்க ஃபைட்டர்ஸ்க்கு அவ்வளோ சேஃப்டி பார்ப்பாங்க. இப்போ ஒரு மாஸ்டர் ஒரு ரிஸ்க் ஷாட் வைக்கிறாருன்னா அந்த ஃபைட்டருக்கு
வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. கீழே ஏதாவது ஆணி இருக்கா, கீழே இந்த டேபிள் ஏதாவது உடஞ்சிருக்கா, இதெல்லாம் பாருங்க. ஏதாவது ஆக்டர்ஸ் அவங்க வந்து அவர் மம்முட்டி சார் மோகன்லால் சார்லாம் வந்தாருன்னா செக் பண்ணுவார். இதில் அவர் தொட்டு பார்ப்பார், இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கா பாரு, இந்த இதை ரிமூவ் பண்ண சொல்லி, இந்த ஸ்டோன் எடுக்க சொல்லி, இதெல்லாம் அவங்க மெனக்கெட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த ஃபைட் பண்ணி மம்முட்டி சார்லாம் கேட்பாரு, இந்த ஃபைட் பண்ணி இந்த படம் ஓட போதா, இந்த ஷார்ட் நீ விழுந்து இது அடிபட்டு இந்த படம் 100 நாள் ஓட போதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு சில பேர்கிட்ட. ஆமாம், அப்படின்னும் போது ஆனால் பட் நாங்கள் விட முடியாது. அதை எங்களுக்கு வந்து அதுதான் எங்களோட பெருமை, அதுதானே, அது பண்ணுறது தான் எங்களோட பெருமை. ஸோ அதை நாங்கள் விட முடியாது. ஸோ அதனால அவர் கேட்குறதுக்கே சார் ஓகே சார் அவர் போனதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிவிடுவோம். அவர் பிரேக் கொடுத்துட்டு அவர் போனதுக்கப்புறம் அந்த ஷாட்டை நாங்கள் பண்ணிவிடுவோம். அவருக்கு ஏதாவது படத்தில் பார்த்து அப்புறம் அடுத்த படத்தில் பார்க்கும்போது திட்டுவார், இதை பண்ணாத பண்ண இல்லை நீ அப்படி சொல்லி திட்டுவார். அந்த மாதிரி நோட்டீஸ் அதெல்லாம் பயங்கர பவர். எவ்வளோ பெரிய 2 pages 3 pages டைலாக் கொடுத்தாலும் 5 minutesல ஒரே டேக்கில் அடிப்பார் மம்முட்டி சார். அவ்வளோ பயங்கர மெமரி பவர் அவருக்கு. அதே மாதிரி பூமி படத்துல ஜெயம் ரவி அவர்களோட படத்துலயும் நீங்க ஜெயம் ரவி அவர்களுக்கு டூப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள், சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு? இருக்கு. நான் வந்து பூமி படத்துல ஒரு இன்டர்வல் பிளாக் ஃபைட் பண்ணும்போது அப்போ ரவி சாருக்கு டூப்பு. அது எப்படின்னா அங்கே கேமரா வந்து டாப் ஆங்கிள் இருக்கு. அப்போ வந்து கீழே பெட்டு சேஃப்டி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம கிரவுண்ட்ல தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அடிக்கிற மாதிரி விழுற மாதிரி ஒரு சின்ன ஷாட் இருந்தது. அது ரவி சாரே பண்ணுறேன்னு சொன்னார். மாஸ்டர் தான் வேணாம் முகேஷ் டூப்பு பண்ணிக்கலாம் சார், ஏன்னா நீங்கள் கீழே விழுந்தீங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும், திரும்ப அடுத்த ஷாட்டுக்கு நீங்கள் போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும், டைம் நிறைய எடுக்கும். ஸோ அதனால் சின்ன ஷாட் தான் சார், அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்புறம் அந்த ஷாட் நான் பண்ண எகிரி கீழே விழும்போது ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு பெரிய கல் உள்ள குத்தின்னு இருந்திருக்கு. அதை பார்க்கல. அதை பார்க்காம எகிரி விழும்போது கரெக்டாக என்னோட ரிப்பு போய் அதில் லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனாலும் எனக்கு பெயின். பட் ஆனால் நம்ம வெளியே காட்ட எப்பவுமே ஸ்டண்ட் பீப்புள் எப்பவுமே அடிப்பட்ட வெளியெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நேச்சுரலாக, ஏன்னா அந்த வேலையை அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் என்ன வேணால் பண்ணிக்கலாம், பட் அங்கே அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சொல்லி அப்படி போனோம். எனக்கு அடிப்பட்டது ஜெயம் ரவி சாருக்கு தெரிஞ்சிச்சு. நான் விழும்போது பார்த்தாரு, அந்த ஷார்ட்டை பார்த்தாரு, தெரிஞ்சிச்சு. நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னார், பாரு முகேஷ்க்கு செம்ம அடி அதில் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு அவர் பர்சனலாக என்னை கூப்பிட்டு கேட்டார். அவருக்கு எப்படி நோட்டீஸ் பண்ணாரு, அவருக்கு எப்படி நான் இத்தனைக்கும் எழுந்து எல்லாம் அடிப்பட்ட தேய்ப்பாங்களா, அந்த மாதிரி கூட தேய்க்க மாட்டோம், ஏன்னா அடிப்பட்ட தெரிஞ்சிடும்னு சொல்லி. அப்படி கூட நான் பண்ணல. ஆனால் அவர் கூப்பிட்டு ஏதோ இல்லை ப்ராப்ளம் இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி, நான் இல்லை சார் ஓகே சார் ஏதோ இல்லை, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மேனேஜரை கூப்பிட்டு வண்டி அமிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அப்புறம் அங்கே லைட்டாக ஏர் கிராக் மாதிரி லைட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப பண்ணோம். ஸோ இப்படி பறந்து வந்து டூப்பா இருந்தாலும் சரி, ஃபைட்டரா இருந்தாலும் சரி, பயங்கர பிஸியா பறந்து சண்டை போட்டுட்டு இருந்த ஒருத்தவர் எப்படி வந்து ஸ்டண்ட் மாஸ்டரா மாறினாரு? ஸ்டண்ட் மாஸ்டரா ஆகிறதுக்கு எப்பவுமே ஒரு கெப்பாசிட்டி ஒன்று நமக்கு வரணும். இப்போ ஒரு ஃபைட் பண்ணுறோம், ஒரு கீழே விழுறோம், ஆக்ஷன் சொன்னால் எகிரி கீழே விழுறோம், இதெல்லாம் தாண்டி ஒரு நாலேஜ் ஒன்று வரணும், ஒரு கெயின் பண்ணணும். ஒரு டேரக்டருக்கு, ஒரு ஸ்டண்ட் டேரக்டருக்கு, ஒரு டேரக்டருக்கு ஈக்குவல் ஒரு ஸ்டண்ட், நம்ம ஒரு டான்ஸு, ஒரு சீனை கூட ஈஸியாக நம்ம கன்சியூம் பண்ணி எடுத்துடலாம். பட் ஒரு டேரக்டருக்கு ஸ்டண்ட்டை கன்சியூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சீனை தப்பு பண்ணால் அது அந்த சீனில் தான் ஒரு தப்பாக இருக்கும். ஆனால் ஒரு ஆக்ஷனில் தப்பு நடந்ததுன்னா அது ஒருத்தரோட லைஃபே மாறிடும், ஒரு லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம். அப்போ நம்ம பண்ணும்போது நிறைய ஷார்ட்ஸ் நிறைய இதெல்லாம் பண்ணும்போது ஓகே இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில ஷாட்டில் நம்ம பண்ணுவோம், அந்த ஷாட் வந்து இந்த ஆங்கிளில் இந்த ஷாட் இன்னும் அழகாக இருக்குமே அப்படி நமக்கே தோணும்ல. இப்போ நீங்களே ஏதாவது ஒரு இது பண்ணும்போது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே உங்களோட பெர்ஸ்பெக்ஷன் ஒன்று தோணும்ல. அந்த மாதிரி தோண சின்னதாக உருவாகி சின்ன குட்டியாக அது உருவாகி ஸ்பார்க் ஆகி ஓகே அப்போ நம்மளே பண்ணலாமே நமக்கு. அப்புறம் வந்து நான் நிறைய கிளாஷ் ஒர்க்ஸ்லாம் நான் நிறைய எடுக்கும்போது அங்கே இருக்க டேரக்டர்ஸ்லாம் வந்து மாஸ்டர் உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் ஏன் மாஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க புஷ் பண்ண காரணம் தான் நான் இவ்வளோ சீக்கிரமே மாஸ்டர் ஆகிட்டேன். ஆமாம், ஏன்னா நான் சரி கொஞ்சம் போகலாம், இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும்போது இவங்களாம் நீங்கள் ஆகுங்க, நானே நெக்ஸ்ட் படம் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் படமே பண்ணலாம் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து மாஸ்டராக பண்ணுங்கள் மாஸ்டர், என் படம் நான் என் அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ஆனது தான். அதுக்கப்புறம் நானும் பண்ணி அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோ நல்லா எடுப்போமா அப்படின்னு அப்போ தான் நமக்கே தெரியுது. நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தானே நம்ம யாரும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது தான் ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், ஓகே இனி திஸ் இஸ் நாட் மை ரூட், இதான் நம்மளோட ரூட் அப்படின்னு சொல்லி என்னோட பார்த்து. ஸோ நீங்கள் ஸ்டன் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் டூப்பெல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இப்போ நான் ஸ்டன் மாஸ்டர் மட்டும்தான்ப்பா டூப்பெல்லாம் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரியா? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் யூனியனில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்னா
ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபைட்டராகவோ டூப்பாவோ எதுவும் பண்ணலாம், ஆர்டிஸ்ட்டாக பண்ணலாம். ஒரு கேரக்டருக்கு ஒரு டேரக்டர் கேட்குறாருன்னா அந்த மாதிரி பண்ணலாம். பட்டு ஒரு டூப்பாவோ என்ன எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம இது கூப்பிட்டாலும் நம்ம போய் டூப்பாக அது பண்ண முடியாது. அந்த யூனியன் ப்ரோட்டோக்கால் அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா இப்போ இது அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஒரு பேத்தில் போகும்போது இதுதான் அது கரெக்டு. ஸோ திரும்ப நம்ம போய் அது பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இது வேற, இந்த இது வேற. அப்படி அதுக்கு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணவே கூடாது. நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க வர முடியாது. அது மாதிரி அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ அதனால வந்து அது ஒரு ப்ரோட்டோகால்லே கிடையாது, பண்ணவும் முடியாது. மாஸ்டர், நீங்க வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா வந்து எனக்கு லைவ்ல தான் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண பிடிக்கும், டைரக்ட் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல ஸ்டுடியோ உள்ள ப்ராப்பரா வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்றது தான் எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, டிபெண்ட் அப்போ அந்த பட்ஜெட் தான் அது. இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கும்போது அப்போ நம்ம வந்து பிளான் பண்ணி ப்ரீவியஸ் பண்ணி ரிஹர்சல்லாம் பண்ணி நம்ம ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ரிஹர்சல்லாம் பண்ணி நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்மால் பட்ஜெட்ல பண்ணும்போது அவங்களால அது 2 days ஷூட், ஒரு 4 days எடுக்கிற ஃபைட்டு 2 daysல தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வருவாங்க. அங்கே போயிட்டு நான் ரிஹர்சல் பண்ணாதான் இது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம போய் பேச முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு அப்படியே நம்ம பண்ணணும், அப்படி ஒரு பட்ஜெட்டுக்கு அப்படியும் பண்ணணும். இது பட்ஜெட் தான் தீர்மானம் பண்ணணும். ஆனால் நீங்க ரொம்ப ஆசைப்படுறது, ரொம்ப ப்ரிஃபர் பண்றதுன்னா என்ன விஷயம்? ப்ரீவியஸ்லாம் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes ஃபைட்டு தான் இருக்கும். அவங்க அதுக்கு வந்து ஒரு 15 days 20 days ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு ப்ரீவியஸ்லாம் பண்ணி அவுட்டெல்லாம் எடுத்துட்டு ஏதாவது சேஞ்சஸோ என்ன பண்ணாலும் அங்கே தான் பண்ணுவாங்க. ஸ்பாட்ல வந்து நோ டிஸ்கஷன், ஒன்லி ஒர்க் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இப்போ நம்மளும் அப்படி பண்ணால் இன்னும் நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி தானே. ஸோ அது பண்ணணும். அப்கமிங் சினிமாஸில் அது அப்படி வந்துடும். இப்போ நிறைய பண்ணுறாங்க நிறைய பேர். மேபி அடுத்தடுத்து அப்படி தான் ப்ரொசீஜராக மாறும்னு நான் நினைக்கிறேன். சினிமாவோட எவால்யூஷன் அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணால் பெட்ரு, எதுவாக இருந்தாலும் பெட்ரு தான். நாங்கள் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம் மாஸ்டர். வேற ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபைட் சீக்வன்சஸ்லாம் முடிச்சுட்டு பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாம திருப்பி வந்து உங்களை அப்ரோச் பண்ணி நீங்க அந்த படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. அது என்ன படம், எப்படி அது நடந்துச்சு? அது இப்போ ரீசெண்டாக அஸ்திரம் சொல்லி ஷாம் சாரோட மூவி. ஆக்சுவலாக அதுக்கு வந்து வேற ஒரு மாஸ்டர் வச்சு, மாஸ்டர் பேர் வேண்டாம், வேற ஒரு மாஸ்டர் வச்சு எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த அவுட்டு எல்லாம் அவங்களுக்கு டைரக்ஷன் சைட்லையோ ப்ரொடக்ஷன் சைட்லையோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அவங்க எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து போட்டு காமிச்சாங்க, மாஸ்டர் இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு இன்சர்ட்ஸ் மாதிரி போட்டு எங்களுக்கு இந்த ஃபைட்டை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் வந்து பார்த்துட்டு இல்லை சார் நான் அப்படி பண்ண மாட்டேன், அது அப்படி பண்ணுற அளவுக்கும் இல்லை இது, ஸோ நம்ம பண்ண முடியாது சார், நீங்கள் வேற ஆள் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் பண்ண என்ன மாஸ்டர் பண்ணலான்னா, நான் பண்ண ரீஷூட் பண்ணி தரேன். இப்போ நீங்கள் இது ஒரு 3 days எடுத்திருக்கீங்க, நான் 2 days ரீஷூட்டில் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னா. அப்புறம் 2 days 3 days டிஸ்கஷன் பண்ணாங்க. இந்த ப்ரொடக்ஷன் சைட்லலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் நம்மளை பற்றி எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி ஓகே மாஸ்டர் ஓகே அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஓகே மாஸ்டர் நாங்கள் திரும்ப லொக்கேஷன் அந்த செட்டெல்லாம் போட்டு திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போய் பண்ணாங்க. அதே மாதிரி நான் 2 days அந்த இதுவும் முடிச்சுட்டேன். பட் ஸ்டார்டிங்கில் நான் போய் அந்த ஷூட் பண்ணும்போது ஷாம் சாருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அந்த ஃபைட்டு மேலே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் வச்சு 3 days பண்ணியிருக்கோம். அப்போவே நம்மளால் இது பெருசாக எடுக்க முடியல. 2 days இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, சரி ஓகே நம்ம ஏதோ முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தார். அப்புறம் நான் ஒரு 2 ஷாட்டு அவருக்கு எடுத்து எடிட் பண்ணி ஸ்பாட்டில் எடிட் பண்ணி அவருக்கு போட்டு காமிச்சேன். சார் இதுதான் இப்படி தான் சார் நம்ம ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சோன்னா அவர் என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. மாஸ்டர் சூப்பர், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், இந்த ஃபைட் எப்படியா நிறுத்தி கொடுத்துருங்க மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே இந்த ஃபைட்டு படம் ரிலீஸ் ஆகி எனக்கு நிறைய கால்ஸு, நிறைய பேர் ஃபைட் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதவங்களே நான் கூப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெக்கக்னேஷன் இந்த ஃபைட்டில் கிடச்சிது. அதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதே மாதிரி டீன்ஸ் மூவி, அதுவும் வந்து நல்ல பேசப்பட்ட ஒரு மூவி. பார்த்திபன் அவர்களோட டைரக்ஷன், நிறைய இந்த மாதிரி குட்டீஸ்லாம் வந்து நடிச்ச ஒரு படம். அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மாஸ்டர்? பார்த்திபன் சார் வந்து என்ன கூப்பிட்டார் ஆஃபீஸுக்கு. கூப்பிட்டனும் நான் போனேன். போய் நான் ஏதோ ஒரு சரி அவரோட படங்கள் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று வச்சுருப்பாரு நமக்காக சொல்லுவாருன்னா, அப்போ மாஸ்டர் நான் வந்து இது மாதிரி சின்ன பசங்களை வச்சு ஒரு படம் த்ரில்லராக பண்ண போகிறேன். த்ரில்லர் தான் சொன்னார். அப்போ சைஃபைலாம் தெரியாது எனக்கு, த்ரில்லர் தான் சொன்னார். பண்ண போகிறேன் மாஸ்டர், நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே சார் நான் என்ன இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்புறம் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. ஓகே மாஸ்டர் வெல்கம் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 1 ரூபி சாக்லேட் எனக்கு கொடுத்தாரு. 5 ஸ்டார் ஏதோ நினைக்கிறேன், 1 ரூபி சார் ஞாபகம் இல்லை. கொடுத்தாரு. என்ன பாரு சாக்லேட். ஓகே அப்போ வெளியே வந்து அஸ்டன்ட் நீங்கள் கன்ஃபார்மா சார் உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிச்சு ஆன் போர்ட் நீங்கள், அதனால் அவருக்கு சாக்லேட் கொடுத்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணோம். அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணோம். பார்த்திபன் சார் வந்து எனக்கு ரொம்ப நான் வியர்ப்பேன் அவரை பார்த்து. இந்த வயசில் ஒரு மனுஷன் வந்து ஒரு புது டேரக்டர், முதல் படம் டேரக்டர் மாதிரி அவ்வளோ மெனக்கிடுவார்.
இப்போ இங்கே ஒரு ஷார்ட் எடுத்து அடுத்த ஒரு ஷார்ட் எடுக்கணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour கேப் இருக்கும். அவர் 10 minutesல வந்துருவாருங்க. கேமரா எடுத்துட்டு கேமராவோடய நடந்து வந்துருவாரு. இங்கே ஒரு ஷார்ட் எடுப்பார். திரும்ப அங்கேருந்து நம்ம இங்கே பேசிகிட்டு இருப்போம், திரும்ப அங்கே போய் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு முதல் படம் இயக்குனர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறது இன்னுமே எனக்கு பிரமிப்பாக இருந்தது அன்றைக்கி பார்க்கும்போது. அது அவர் என்னமோ ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ பேர் இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்து டைரக்டராகி படம் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆக முடியாமல் எல்லாமே பிளாக்ல நிற்கிது, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் அவர் இன்னுமே பாருங்கள், ஒரு படம் கூட அவருக்கு நிற்கல, எல்லா படமும் எடுத்துகிட்டு இருக்காரு, எல்லா படமும் ஹிட் ஆகுது, அப்படியே போயிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் அவரோட சக்ஸஸ். அது வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண மூவிஸில் எந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு, அது பண்ணவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும்ல, அந்த சீன் எந்த சீன்? ஆக்சுவலாக இந்த தூக்குதுறைன்னு சொல்லி நம்ம யோகி பாபு சார் படம் பண்ணேன். அந்த படத்தில் எப்படின்னா ஒரு 6 days ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சீக்வன்ஸ். அது வந்து ஒரு 3 days 3.5 days தான் கொடுத்தாங்க. ஏன்னா அது அவங்க பெரிய செட்டு போட்டு டைம் இல்லை, ரிலீஸ் டேட்லாம் வந்துச்சுனால அதனால் ஒரு 12 artists வந்து காம்பினேஷன். இப்போ ஒருத்தருக்கு ஷார்ட் எடுக்கும்போது இன்னொருத்தரை போய் திரும்ப நம்ம கூப்பிடணும், இந்த மாதிரி ஒரு பயங்கர காம்பினேஷன். அது இல்லாமல் ஒரு குகையில் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. ஸோ இந்த மாதிரி அது பண்ணும்போது ஒரு யாருக்காவது சின்னதாக ஒரு மேலேருந்து ஸ்லிப் ஆனாலோ இல்லை ஒரு ரோப் ஷாட்டு திரும்ப விழுந்தாலோ எல்லாருக்குமே நம்ம வந்து டூப்போ நம்ம எல்லாருக்கும் அதை சஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறதால நம்ம எல்லாருக்குமே டூப்போ சொல்ல முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ரிஸ்க்காக இருக்க ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் தான் நம்ம டூப் சொல்ல முடியும். அது வந்து எனக்கு அந்த 3 days முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடு. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் மனம் கோணாமல் நமக்கும் வேலை கெட்டு போகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டோட அவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அப்புறம் ஒன் மோர், இந்த அஸ்திரமில் கூட எனக்கு ரொம்ப அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூம். அது நீங்கள் கேமரா வச்சுட்டு ட்ராக்லாம் போட்டு கேமரா வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 பேர் நடக்கலாம், அவ்வளோதான் இடம் இருக்கும். ஸோ அப்போ வந்து அங்கே நம்ம கேமரா ஷிஃப்ட் பண்ணி மாற்றி அங்கே ஏதாச்சும் ஒன்று புதுசாக ரோப்பெல்லாம் கட்டுறது இதெல்லாமே நமக்கு வந்து அங்கே ஒரு சிரமமான விஷயம் தான். அது மெனக்கெட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி பண்ணது தான் இந்த மாதிரி இதுவும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த இவங்களாம் தான் என்னோட ட்ரீம் டேரக்டர்ஸ், கண்டிப்பாக இவங்களோட மூவிஸில் வந்து நான் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கணும்னா எந்தெந்த டேரக்டர்ஸ் சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ராஜமௌலி சார். அவரோட படங்களே வந்து அது ஒரு சின்ன சீன் எடுத்து பார்த்தாலே அதில் அவ்வளோ டீட்டெயில் இருக்கும், அவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சிஜியெல்லாம் அதில் பார்த்து ஏதாவது நம்ம கற்றுக்கலாம். இது சிஜி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஷாட்டுக்கு சிஜி தேவையான்ட்டு அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம அதை லைவாக பண்ணலாம்னு நினைப்போம், ஆனால் அதில் சிஜி பண்ணியிருப்பாரு, அது சிஜினே தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு டேரக்டர் அவர் ராஜமௌலி சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஒருத்தர் 2 பேர் சொன்னால் என்னோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மாஸ்டர் எங்கள் பேர் சொல்லலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லா டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஆசை. பட் என்னன்னா, இப்போ இருக்க டேரக்டர்ஸ், இப்போ அப்கமிங் டேரக்டர்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, தே ஆர் நாட் ரைட்டிங் த ஆக்ஷன் எழுத மாட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு பிளாங்காக ஒரு இது சொல்லிடுறாங்க, இதுதான் மாஸ்டர். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஆக்ஷன் போட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிடுவாங்க. அந்த ஆக்ஷன் எப்பவுமே பிளாங்காக இருக்குது. அதை வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்களோட குழந்தை, அந்த குழந்தைய அவங்க உருவாக்குனாங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். எல்லா டேரக்டருக்கும், எல்லா ஆக்ஷன் டேரக்டருக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும் அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பண்ணிட்டு எல்லா டேரக்டர்ஸும் வந்தாலும் நமக்கு ஒரு ப்ளஸ் தான். ஃபைட்டர்ஸுக்கு இப்போ எந்த மாதிரி சேஃப்டி அண்ட் சப்போர்ட் இருக்கு? நிறைய இருக்குது. இப்போது ஆக்சுவலாக ஒரு 20 years பேக்கு 15 years பேக்லாம் பெருசாக ஃபைட்டர்ஸ்க்கு வந்து சேஃப்டி கிடையாது. இப்போ அப்போல்லாம் ரோப் ஷாட்னாலே இந்த கேபிள் ஷாட்லாம் கிடையாது, அந்த நாடா சுற்றி தான் பண்ணுவாங்க. ப்ராப்பர் ஆர்னஸ் இருக்காது. இந்த மாதிரி நாடாலாம் சுற்றி விழுறது இதெல்லாம் எப்போ வேணால் கட் ஆகலாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி சுத்தமாக கிடையாது. பட் இப்போ வந்து பயங்கர டெக்னாலஜி. இப்போ வந்து இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆள் ரோப் ஷாட்டில் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஹேண்டில் புல் பண்ணாலே போதும், அவர் ஸ்டண்ட் பண்ணிவிடுவார். நீங்களாம் கூட வந்து ஸ்டண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரிஸ்க்குன்ற இது இருக்குது. எப்படி ரிஸ்க் இருக்குன்னா, நம்ம ஜட்மெண்ட்லாம் பண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப இப்போ கரெக்டாக நம்ம ஒரு பைக்கோ கார்லேயோ போகிறோம், எல்லா சேஃப்டியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம், திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டாக ஏதோ ஒன்று ஆகுதுல்ல, அந்த மாதிரி ரிஸ்க் தான் இருக்குது தவிர, பட் பண்ணும்போது ரிஸ்க் அடிப்படும் அப்படின்ற ஒரு ரிஸ்க் இல்லை. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்ததால் எல்லாமே தே ஆர் டூயிங் குட், எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அது மாதிரி நல்லா ட்ரெயின்டாக வராங்க. இப்போ வரும்போது நிறைய கற்றுட்டு எல்லாமே ட்ரெயின்டாக வராங்க. ஈவன் தோ ஆர்டிஸ்ட், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட ட்ரெயின் பண்ணி ஒரு கிளாஸஸ் போய் ஒரு ஃபைட்டெல்லாம் கற்றுட்டு ப்ராப்பராக வராங்க. ஸோ இப்போ எங்கள் யூனியனில் மொத்தமே பார்த்தீங்கன்னா
ஒரு 150 மெம்பர்ஸ் கிட்ட ஒரு யங்ஸ்டர்ஸே இருக்காங்க, ஃபைட்டராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ இந்த பொண்ணு கிடைக்கிற விஷயம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த விஷயம் நீங்கள் கேட்குற கேள்வி இந்த டைம் நான் இதை பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் என்னென்னா இப்போ ஐயோ ஃபைட்டரா கீழே இப்போ போனாலே அவருக்கு எப்போ அடிப்படும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் இருக்காங்க, ப்ரொஜெக்ஷனில் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு 20 years பேக் இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸியாக கீழே விழலாம், ஈஸியாக இது பண்ணலாம், அவ்வளோ சேஃப்டிஸ் வந்துடுச்சு. இப்போது நம்ம மாஸ்டர்ஸும் இப்போ இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேஃப்டியும் கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு ஆளும் பேரண்ட்ஸும் பயப்பட வேணாம், எங்கள் ஸ்டண்ட் யூனியனுக்கு நீங்கள் தாராளமாக பொண்ணை கொடுக்கலாம். அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட நம்ம ஒரு ஸ்டண்ட் ஃபைட்டரோட விஷயம் கேள்விப்பட்டதுனால அந்த ஒரு பயம். ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக அது ஆக்சுவலாக அவர் வந்து அதுதான் இப்போ சொன்னல, ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் ஒரு ஆக்சிடென்ட்டாக அப்படி ஆகிறது தான் எல்லாமே. மற்றபடி பயங்கர சேஃப்டியாக இருக்குது எல்லாமே. இப்போதைக்கு எல்லாமே ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்துடுச்சு, எவால்வ் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஆனால் இது ஏன் இப்போ இப்படி ரிஸ்க் இருக்குன்னா, எங்களோட முன்னோர்கள், எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கின இடம் தான். இப்போ நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம். அவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கெல்லாம் தரையில் விழுந்து பெட்டு போட முடியாமல் கட்டாந்தரையில் இதில் மணலில் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விழுந்து இன்றைக்கி எங்களை சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அதுதான் அந்த எவாலுவேஷன் இப்படி இருக்குது. ஓகே. அதே மாதிரி இப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால சிஜி வந்து பயங்கரமா யூஸ் பண்றாங்க மூவிஸ்ல எல்லாம். அது வந்து ஸ்டண்ட் ஃபீல்ட்ல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு? ரொம்ப நிறைய சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஷாட் பண்ணோன்னா ஒரு ஆள் ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபயர் ஷூட் பண்ணி கோணியெல்லாம் சுற்றி சோடாவெல்லாம் ஊற்றி ஒரு ஃபயர் பண்ணணும், லைவாக ஃபயர் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது. நல்ல பட்ஜெட் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிஜி மார்க் கொடுத்துட்டா போதும், நீங்கள் ஆக்ஷன் மட்டும் பண்ணால் போதும், எரியர் தான் அவங்க சிஜியில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ அவ்வளோ சேஃப்டி வந்துடுச்சு. பட் பட்ஜெட் வேணும். அப்போ சின்ன பட்ஜெட் படத்தில் லைவாக பண்ணுவோம், பெரிய பட்ஜெட்டில் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ப்ரொடியூசர்ஸும் விரும்புவாங்க. பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இவந்தோ சின்ன ப்ரொடியூசர்ஸ் கூட அவருக்கு என்னவோ நம்ம பண்ணிடலாம், அவர் சேஃபாக ஓகேவா அப்படின்றது விசாரிப்பாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சினிமா எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஆல் கோயிங் குட். அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாஸ்டர் போயிட்டு இருக்கு? இப்போ வந்து பாம் சொல்லி விஷால் வெங்கட் டைரக்டர் நல்ல சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அவரோட படம் அர்ஜுன் தாஸ் வச்சு இப்போ போயிட்டுருக்கு, ஆன் ஷூட் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னொரு 2 months அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அப்புறம் கலையரசன் பண்ணுற ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ட்ரெண்டிங் சொல்லி படம் பேர், அதுவும் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பேசிகிட்டு இருக்கேன், செட் ஒர்க் போயிட்டுருக்கு. அது தினேஷ் சொல்லி ஒரு டைரக்டர் நல்லா ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷூட் அது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் கோயிங் குட். இன்னொரு 2 படம் பேசிட்டு இருக்கேன், அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல, ஸோ நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் 2 மலையாள படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் பர் நவ் இதுதான். செம பேக்டா இருக்கு. அப்போ ஆமா, பேக்டா போயிட்டு இருக்கு. ஆமா, அப்படியே போயிட்டு இருக்கு. நோ வரிஸ். ஆமா, ஹாப்பியா இருக்கு. சூப்பர் மாஸ்டர். ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், நீங்க சொன்ன எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஜெயா டிவி சார்பா. தேங்க்யூ.